நமசிவாய். நானேயோ தவம் செய்தேன் சிவாய நமையெனப் பெற்றேன். தேனாயின் அமுதமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து என் உள்ளம் புகுந்து அடியார்க்கு அருள் செய்தான். ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திடவே. எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய சொர்ணாம்பிகை அம்பாசமேத வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. ஆடி மாதம் நாம் எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தமிழ் மாதம் எதுனா ஒரு ஆடி மாதம். அப்போது உங்கள் ராசிக்கு நீங்கள் என்ன செய்தால் ஜெயிக்கலாம், உங்கள் ராசிக்கு நீங்கள் எந்த மாதிரி முயற்சி எடுத்தால் வெற்றி பெறலாம் அப்படிங்கிறத முழு விபரமாக பார்க்கலாம் பாருங்கள். இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் நல்ல யோகத்தை செய்கிறது ஆடி மாதம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மெயினாக ஷேர் பண்ணுங்க, அதோட கூட கமெண்ட் பண்ணுங்க. முடிந்த வரையில் உங்களுடைய சிறந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க முயற்சிக்கின்றேன். கடகராசி அன்பர்களே, அற்புதமான கால நேரம். கடகராசி அன்பர்களை பொறுத்தவரை இப்போ நிறைய ராசி அன்பர்களை நம்ம பார்க்குறோம். இப்போ ஒரு நாளைக்கு நம்ம ஒரு 20 பேராவது அப்பாயின்மெண்ட் பார்க்குறோம்னா பலதரப்பட்ட ராசி அன்பர்கள் வருவாங்க. ஸோ மற்ற ராசி அன்பர்களை பார்ப்பதற்கும் கடகராசி அன்பர்களை பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. 11 ராசி அன்பர்களை அவங்களுடைய கஷ்டங்களை சொல்லுவாங்க. மெயினாக சிம்ம ராசி, கன்னி ராசி, தனுசு, விருச்சகம் இவங்கெல்லாம் கண்ணீர் விட்டு அழுவாங்க. கும்பமும் மீனமும் ஏதோ கொஞ்சம் கஷ்டப்படும், அவ்வளோதான். அப்போ அந்த சிம்மம் கண்ணிலாம் கண்ணீர் விட்டு கதறும், இப்படி ஆயிடுது சாமி, அப்படி ஆயிடுது சாமி அப்படின்னு அழுவாங்க. அவ்வளோ தூரம் வருத்தப்படுவாங்க. ஆனால் இந்த கடகராசிக்கு நேரம் நல்லா இருக்கு, காற்று உள்ள போதே தூற்றிக்கொள் என்ற வார்த்தைக்கு இணங்க கடகராசி என்பவர்களே, இந்த குரு சூரியன் தொடர்பு உங்க ராசியில தான் நடக்குது. சார் சூரியன் யாருங்க? உங்களுக்கு 2ஆம் அதிபதி. 2ஆம் அதிபதி தனாதிபதி கடகத்தில் இருப்பது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி. நிறைய கடகராசி என்பவர்களுக்கு இந்த லாட்டரி சீட்டு யோகம் உண்டு, அதிர்ஷ்ட யோகம் உண்டு, திடீர்னு ஒரு பண வரவு இருக்கும். ரொம்ப நாளா எழுதப்படாத சொத்து விவரங்கள் உங்க பேர்ல பதிவு செய்யப்படும். உங்களுக்கான சிக்னேச்சர் போடாத அதிகாரிகள் உங்களுக்கு சிக்னேச்சர் போடுவாங்க, ஆத்தரைஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு சாங்ஷன் பண்றது, பட்டா கொடுக்கறது, பத்திரம் கொடுக்கறது, டாக்குமெண்ட் கொடுக்கறது, இது எல்லாம் உங்களுக்கு நடக்க போது. கவலை வேண்டாம் கடகராசி அன்பர்களே. அப்ப பாருங்க கடகராசி அன்பர்களே, யோகம் நேரம் நல்லா இருக்கு, அதனால யோகமான காலம். இன்னும் சொல்லப்போனா கடகராசி என்பர்களே, இந்த குரு சூரியன் தொடர்பு என்பது 2ஆம் இடத்தில் வரக்கூடிய தனாதிபதி ராசியில் அமைந்திருப்பது, அதுவும் மிகப்பெரிய யோகாதிபதியாக வரக்கூடிய காலபுருஷனுக்கு பாக்யாதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற்று விளங்குகிறார். உச்சம் பெற்ற குருவோடு 2ஆம் அதிபதி இணையும் போது அவன் வாழ்க்கையில செட்டில் ஆவான்னு ஜோதிடம் சொல்லுது. அந்த மாதிரி ஒரு ஜாதகத்துல கடகத்துல குரு இருந்து கூட சூரியனும் இருந்தால், அந்த இடத்துல சந்திரனும் இருக்கும்போது அவன் நிச்சயமா எழுதி வச்சுக்கோங்க, இன்னைக்கு அவன் எவ்வளவு வேணாலும் கஷ்டப்படலாம். அவன் ஒரு கோடீஸ்வர ஜாதகம், அவன் சாவறதுக்குள்ள அவன் கோடிகளை பார்த்துட்டு தான் சாவான்னு ஜோதிடம் சொல்லுது. அப்போ அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த கிரக சேர்க்கைங்க சூரியன் என்பது ஒரு இயற்கை சுபர், ஒழுக்கமான், நீதிமான், டிசிப்ளினுக்கு பேர் போனவரே சூரியன் தான். ரொம்ப ஒழுக்கமா இருக்கக்கூடிய ஒரு கிரகம். அது மேலும் தன்னை ஷைன் பண்ணிக்கிறதுக்கு குருவோட போய் சேருது.
அப்ப பாருங்க, ஒரு நல்ல பேர் புகழ் கிடைக்கும், பேர் புகழ் கிடைக்கும். ஒரு இடத்துல போய் நீங்க வேலைக்கு சேரீங்க, அது புது கம்பெனியா இருக்கு, உங்களுக்கு நல்ல அச்சீவ்மெண்ட் கிடைக்கும். நீங்க வேலையே செய்யலாம் கூட உங்களுக்கு பேர் புகழ் கிடைக்கும், நேம் கிரியேட் ஆகும். இப்ப கடகராசியில ஏதேனும் அரசியல் நண்பர்கள், அரசியல் இப்ப புதுசா உள்ள வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் நல்லா அடுத்து நேம் கிரியேட் ஆகி மேல போவாங்க, ஷைன் ஆவாங்க, பேர் புகழ் கிடைக்கும், குடும்பத்துல நல்ல பேர் கிடைக்கும், குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கும். மெயினா குடும்பத்துல கஷ்ட நஷ்டங்கள் இருக்குமே ஆனால், குடும்பத்துல கஷ்ட நஷ்டங்கள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் கடகராசி என்பர்களே, அந்த கஷ்டங்கள் குறையும். மெயினா மன கஷ்டங்கள், மனக்கசப்புகள், குடும்பத்துல ஏற்படக்கூடிய திடீர்னு ஏற்படக்கூடிய மன வருத்தங்கள். நல்லா இருந்தது சாமி குடும்பம், திடீர்னு இப்படி ஆயிடுச்சு. அப்ப இந்த ரெண்டுபட்ட மனசு, ரெண்டுபட்ட வாழ்க்கை, அது வருமானம். ஒரு நாள் பணங்காசுக்காக கஷ்டப்பட்டு இருந்தோம், பணங்காசு நல்லா இருக்கு, ஆனா இப்ப குடும்பம் சிதைஞ்சு போச்சு, இல்ல குடும்பம் நல்லா இருக்கு, வருமானம் உடைஞ்சு போச்சு. இது ரெண்டுல எது வேண்டுமானாலும் உங்களுக்கு எது இல்லையோ அது நல்லபடியா செட்டில் ஆக போகுதுன்னு அர்த்தம். குரு சூரியன் அதிகாரம் கிடைக்கும். நீங்க வேலை செய்யற இடத்துல, தொழில் செய்யற இடத்துல நீங்க ஒரு பார்ட்னர்ஷிப்பா இருக்கீங்க அல்லது ஒரு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு நல்ல அதிகாரம் கிடைக்கும். உங்களுடைய முதலீடுகள் இரட்டிப்பாகும். நீங்க ஒரு விவசாய பெருமக்களாக இருக்கலாம், விவசாயம் பண்ணியிருக்கலாம், உங்க முதலீடுகள் இரட்டிப்பாகும். கவலை வேண்டாம் கடகராசி அன்பர்களே. சிம்மராசி, சிம்மராசிக்கு அஷ்டம சனி நடக்குது. நான் பொதுவா சிம்மராசிக்கு பலன் சொல்லும்போது, என்னிடத்துல நம்ம இடத்துல நிறைய அன்பர்கள் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்க, விவசாய பெருமக்களாக இருப்பாங்க, ஒரு 100 ஏக்கர் 30 ஏக்கர் வச்சு விவசாயம் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க, இல்லைன்னா மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க, பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க, ஒரு 10 பேர் 100 குடும்பத்தை காப்பாற்றக்கூடியவங்க, பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தக்கூடியவர்கள். அப்போ சின்ன அடிமட்டத்திலிருந்து ஏழை விவசாய பெருமக்களிடத்திலிருந்து உயர்ந்த ஸ்தானத்தில் அவர்களும் சிம்ம ராசியில இருக்கிறார். இதுல யாராக இருந்தாலும் சிம்ம ராசியாக மேக்சிமம் இவங்க ஓன் பிசினஸ் தான் பண்ணுவாங்க. ஒருத்தருக்கு கீழே கை கட்டி வேலை செய்யறது, ஒருத்தருக்கு அடங்கி போறதுங்கிறது சிம்மராசிக்கு பிடிக்காத ஒரு விஷயம். புரியுதுங்களா? சிம்மராசிக்கு எது பிடிக்காதுங்க? ஒருத்தர் சொன்னா நாம கேட்கணுமா, எனக்கு அந்த மாதிரி வேலையை எனக்கு வேணாங்க அப்படின்வாங்க. நீங்க சொல்லி நான் கேட்கணும் அவசியம் இல்லை, தூக்கடாச்சிட்டு வந்துருவாங்க. அப்பேற்பட்ட உயர்ந்த உள்ளம் கொண்டவர்கள் நம்ம சிம்மராசி அன்பர்கள். யாருக்கும் தலை வணங்காதவங்க, யார் பேச்சையும் கேட்காதவங்க, நானே ராஜா நானே மந்திரி அப்படிங்கிற மாதிரி தனக்குத்தானே சட்டத்திட்டங்கள் போட்டுக்கொள்ளக்கூடியவங்க. தன்மையில 1000 தவறுகள் இருந்தாலும் அதெல்லாம் அப்படியும் கிடையாது, நியாயம் கரெக்ட் தெரியுமா இது அப்படின்னு நியாயம் பேசக்கூடியவங்க, தன் தவறுகளை ஒற்றுக்கொள்ளாதவர்கள். ஆனாலும் தர்ம குணம் உடையவர்கள், தர்ம சிந்தனை உடையவர்கள், 10 பேரை காப்பாற்றக்கூடியவங்க. அந்த சக்தி யாருக்கு இருக்குன்னா சிம்மராசிக்கு தான் இருக்கு. நாம பொழைச்சா போறாது, நம்ம கூட இருக்கிறவங்களும் பொழைக்கணுங்கிற எண்ணம் உடையவர்கள். இவங்க கிட்ட எப்பயும் இவங்களை சுத்தி ஒரு 10 பேர் இருந்துட்டு, சூரியன் இல்லையா, அதனால இவங்களை சுத்தி எப்பயும் ஒரு 10 பேர் சுத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த 10 பேர் இவரை இயக்குவாங்க, இவர் தலைவனா இருப்பார். இப்படி எல்லாம் பெருமை மிக சிம்ம ராசி அன்பர்களே, நிறைய சொல்லலாம். ஆனா கால நேரம் சரியில்லை. இப்போ சூரியனை கூட, உலகத்துக்கே வெளிச்சம் தரக்கூடிய சூரியனை கூட கிரகணம்னு வரும்போது கேது மறைக்கிறார். அப்ப சூரியனை கூட ஒரு கஷ்ட காலம் ஏற்படுகிறது. இதுதான் நிதர்சனமான உண்மை. அப்போ எவ்வளவுதான் உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் இந்த சிம்ம ராசி என்பர்களே, வரக்கூடிய இந்த 2.5 வருஷம் உங்களுக்கு சரியில்லாம இருக்கு. இந்த 2.5 வருஷம் உங்களுக்கு சரியில்லாம இருக்கு, ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்றது எனக்கு தெரியும். நாம பேர் சொல்ல விரும்பல, ரொம்ப உயர்ந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய பெரிய அரசியல் நண்பர்கள், அரசியல் தலைவர்கள் கூட
தனக்கு எதிரியே இல்லைன்னு நினைச்சவங்க கூட ஒரு சின்ன எறும்பு ஒரு துரும்பு கூட நமக்கு பெரிய ஆயுதமா வந்து மாறி பறைய டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. நீங்க நினைத்தே பார்க்காதவர்கள் இதனால நமக்கு என்னடா வரப்போகுது அப்படின்னு நீங்க அலட்சியமா நினைச்ச விஷயங்கள் அதுதான் உங்களுக்கு பெரிய ஆபத்தாகி வந்து நிக்குது. சரி, இவ்வளோ கரெக்டா சொல்றீங்களே சாமி நீங்க, ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், உங்கள்கிட்ட விஷயம் இருக்கு. இவ்வளோ அக்யூரேட்டா நேரில் பார்த்தா மாதிரி கூட இருந்து பார்த்தா மாதிரி. இப்போ நிறைய சிம்மராசி என்பவர்கள் பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பிகளுக்கு உதவி செஞ்சிருப்பாங்க, அதுல போய் ஆனால் அவங்களேவும் இவங்களை போட்டு வாங்குவாங்க. ஏமாற்றங்கள். இந்த சிம்மராசி என்பவர்களே, நீங்க யாரை நம்பி வேலை செய்யறீங்களோ, யாரை நம்பி அதிகமா உழைக்கிறீங்களோ அவங்களே உங்களுக்கு பாதகத்தை செய்கிறார்கள். இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டாக்கா நீங்க வாழ்க்கையில முன்னுக்கு வரலாம். இதை ரியலைஸ் பண்ணணும். சரி, இவ்வளோ அக்யூரேட்டா சொல்றீங்க, ஓகே சாமி, ஐ அக்செப்ட். இப்போ எங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? நாங்க நல்லா இருக்கிறோம், திரும்பவும் அந்த இயல்பு நிலைக்கு திரும்பணும், அதே ஆட்சி அதிகாரம் பலம் எல்லாம் எங்களுக்கு கிடைக்கணும். அட்லீஸ்ட் ஒரு ஜாப் நெசசிட்டி அல்லது ஒரு ஜாப் செக்யூரிட்டி, ஒரு பிசினஸ் செக்யூரிட்டி, ஒரு நிலையான வருமானம் இது கிடைக்கணும். ஒரு நிம்மதி, எதுவுமே வேணாங்க சிம்மராசி, ஒரு நிம்மதி கிடைக்கணும். இதுக்கு நாங்க என்ன செய்யணும்? நிச்சயமா சிம்மராசி என்பர்களே, நிம்மதி கிடைக்கக்கூடிய மாதம், நிம்மதி அதிகரிக்கக்கூடிய மாதம், மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய மாதம், நிம்மதி பிறக்கும், வளர்ச்சி அதிகமானதாக இருக்கும். அப்போ சிம்ம ராசிக்கு இந்த ஆடி மாசத்திலிருந்து அடுத்த 6 மாதங்கள் நல்லது நடக்க போகுது. உங்களுக்கு அதே நன்மை உங்களுக்கு நடக்கணும்னா குடுகுடுன்னு ஓடி வாங்க, உங்க பிறப்பு ஜாதகத்தோடு ஜெயித்து காட்டலாம். கன்னிராசி, கன்னிராசி அன்பர்களே, என்னத்த சொல்றது? கன்னிராசி அன்பர்களுக்கு கவலையே வேண்டாம். கன்னிராசி அன்பர்களே, கவலை நீங்கும், அவ்வளவுதான். ஏன்னா கன்னிராசி அன்பர்கள் மிகுந்த கவலையோடு அந்த கண்டக சனி இவங்களை வச்சு செய்யுது. எந்த வேலையும் நடக்கல, ஒரு வேலையும் நடக்கலன்னா பாருங்க, அவங்க என்னதாங்க பண்ணுவாங்க? எந்த வேலையும் நடக்கவில்லை, எதை எடுத்தாலும் கால தாமதம். இன்னைக்கு நடந்துரும், நாளைக்கு நடந்துரும். நம்பிக்கையாக இருந்து, ரொம்ப நம்பிக்கையா இருந்து, புரியுதுங்களா? அவ்வளோ ஒரு, அதாவது எதிர்பார்த்த விஷயம் நடக்கலாம், ஏமாற்றம் இருந்ததுன்னா எவ்வளோ வலின்னு கன்னிராசிக்கு தான் தெரியும். அதை அனுபவிக்கிறவனுக்கு தான் தெரியும். பேசுறவங்க சும்மா பேசிட்டு போகலாம். இன்னைக்கு இந்த பேமெண்ட் வந்துடும், இன்னைக்கு இந்த பணம் வந்துடும், இதை எடுத்து இதை செஞ்சிடலாம். அன்னைக்கு அந்த பணம் வரணும்னா அதனுடைய பாதிப்பு, அந்த மனசு வலி வேதனை பித்தம் பிடிச்சா மாதிரி ஆயிடும். எதுவும் சாப்பிட பிடிக்காது, தூங்க பிடிக்காது, தூக்கம் வராது, நிம்மதி இருக்காது. என்னதான் என் பிரச்சனை? ஏன் கன்னி ராசிக்கு மட்டும் இவ்வளோ பிரச்சனை நடக்குது? வேலைக்கு போனா வேலையில நிம்மதி இல்லை, வேலைக்கு போனா வேலையில ஒரு நல்ல பேர் கிடையாது, ஒரு நல்ல பேர் கிடையாதுங்க. இவங்கள டம்மி பண்ணி வச்சிருப்பாங்க எத்தனையோ அரசு அதிகாரிகள். கன்னிராசில நேற்று தினம் கூட ஒரு பெரிய உயர்ந்த அதிகாரி PWDல ஒர்க் பண்றாங்க, ஒரு ஹையர் போஸ்டிங் ஏஇல லெவல்ல இருக்காங்க. இவங்க யார்கிட்ட ரிப்போர்ட் பண்றாங்களோ, கலெக்டருக்கு டைரக்டா ரிப்போர்ட் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். கலெக்டர் என்ன பண்றாரு, நீ SDOட்ட ரிப்போர்ட் பண்ணு அப்படின்னு சொல்றாராம். அப்படின்னா இவங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்கள்ட்ட போய் ரிப்போர்ட் பண்ணணும் போது இவங்களை டீப்ரமோட் பண்ண மாதிரி ஆயிடுது. அவங்களுக்கு அப்படியே வெக்கி தலை குனிகிறாங்க. அப்போ வேலையில நிம்மதி இல்லை, வேலையில டீப்ரமோஷன் பண்றது, வேணுமனே இன்சல்ட் பண்றது, அப்படின்னா வேலையில கலகங்கள் உருவாவது, வேலையிலையோ தொழிலையோ பார்ட்னர்ஷிப்ல குடும்பத்துல
கணவன் மனைவியிடையோ பிள்ளைகளிடையோ இல்லை சம்திங் கலகங்கள் உருவாவது, ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த கலகம் மன கிளேசங்கள் உருவாவது, போட்டி பொறாமைகள் உருவாவது, இவனை போட்டு அமுக்கி வைக்கிறது. ஒருத்தர் சொல்றாங்க சென்ட்ரல் மினிஸ்ட்ரியிலேருந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க, ஒரு ஆர்டர் போடுறாங்க, எங்க மேலே இருந்து சென்ட்ரல்ல இருந்து மினிஸ்ட்ரியிலேருந்து ஒரு ஆர்டர் போடுறாங்க, இவரை நீங்கள் இந்த போஸ்டிங்கில் உட்கார வைங்கன்னு. ஆர்டரும் வந்துருச்சு, ஆர்டரும் போட்டாச்சு. ஆனால் இங்கே இருக்கிற அதிகாரி அவனை அனுமதிக்க மாட்டேங்கிறாரு. நீ போய் இங்கே உட்காரு, நான் சொல்ற வரலாம். அப்போ இறைவன் வரம் கொடுத்தாலும் நம்ம கண் கூட பார்க்கிறோம் கன்னி ராசிக்கு எப்படிலாம் நடக்குது. இந்த கன்னி ராசி என்பவர்கள் எப்படி தலைகீழ மாற்றங்கள் நிகழுது, அந்த மாற்றங்கள் எப்படிலாம் அவங்க வாழ்க்கையை தலைகீழ மாத்துதுன்னு நாம பார்க்கிறோம். புரியுதா? அப்ப இவ்வளோ கஷ்டங்கள் கன்னிராசிக்கு ஏனப்பா வந்தது? என்னதான் பிரச்சனை? கண்டக சனி. சார் அவ்வளவு தூரம் வெளிநாடுகள்ல நிறைய வெளிநாட்டு அன்பர்கள், யுஎஸ்ல இருக்கக்கூடியவங்க, மெயினா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நண்பர்கள், அந்த அந்த அமெரிக்கா கண்டம், அந்த கான்டினென்ட், அதில் ஃபுல்லாகவே டாப் டு பாட்டம் பேர் தான் அமெரிக்காவை தவிர அதில் எவ்வளவோ அன்பர்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. பிஸ்னஸில், மெயினாக ஃபேமிலியில், இன்கமில், ஜாபில். அதே போல் யூகே, யூரோப் கண்ட்ரிஸ், இந்த 2 கான்டினென்ட்டும் இப்போ ரொம்ப மோசமாக இருக்குது. மூணாவதாக இப்போ இந்த வளைகுடா நாடுகள், அதுவும் யுஏஇ போன்ற அரப் கண்ட்ரிஸ் இப்போ சேர்ந்துருக்கு. இதெல்லாம் சனியுடைய காரகத்துவம், புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் சனியுடைய பார்வை இந்த கான்டினென்ட்டுக்கு இருக்கு, அப்படி பார்வை இருக்குன்னு அர்த்தம். அதனாலதான் இந்த போர் பதற்றங்கள், அதுக்கும் இந்த சனியுடைய பார்வைக்கும் தொடர்பு இருக்கு, ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும். அப்ப இது எல்லாமே கிரகத்தினுடைய வேலை, பிளானட்ஸ் உடைய வேலை, பிளானட்ஸ் உடைய பார்வை. அதனால தான் இது நடக்குது. அப்போ கன்னி ராசி அன்பர்களே, உங்களுக்கெல்லாம் இதமான ஒரு விஷயம், உங்களுக்கெல்லாம் ஆறுதலான ஒரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, லாபஸ்தானமாக விளங்கக்கூடிய உங்க ராசிக்கு 11வது வீட்டில் அமையப்பெறக்கூடிய அந்த சூரியன் குரு சேர்க்கை ஒரு உயர்ந்த சேர்க்கையாக இருந்து உங்களுக்கு உதவி செய்ய போகுது. இது ஒரு கர்மஸ்தானம். செய்த பாவங்கள், தர்மம் செய்தால் கர்மம் போகும், தர்மம் செய்யுங்கள் கன்னி ராசி அன்பர்களே. அப்ப உங்க பிறப்பு ஜாதகம் பேசும். அதே போல பாவம் செய்த பாவம் தீர தர்மம் செய்ய வேண்டும். இது என்ன சாமி புதுசா இருக்கு? நாம என்னதான் பரிகாரங்கள் செய்தாலும், எவ்வளவுதான் நாம பரிகாரங்கள் செஞ்சாலுமே கூட, ஹோமங்கள் செய்யறது, ஜபங்கள் செய்வது, மந்திர உச்சாரணம் செய்யறது, கோவிலுக்கு போறது, தீபம் ஏற்றுவது, சுவாமிக்கு அபிஷேகம் பண்றது, இது எல்லாத்தையும் தாண்டி தர்ம காரியங்கள், சாமிக்கு தேவையான சில விஷயங்களை வாங்கி கொடுக்கறது, திருப்பணிகள் செய்யறது, அன்னதானம் செய்யறது, நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத டிசைட் பண்றது உங்களுடைய பிறப்பு ஜாதகம். எங்க போய் செய்யணும், யாருக்கு செய்யணும், எந்த உறவு முறைக்கு செய்யணும், இதெல்லாம் தாந்திரீக பரிகார முறைகள். அதே போல நிறைய குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா இப்போ குடும்ப கஷ்டங்கள், மெயினா கணவன் மனைவி பிரச்சனை. மனைவி ரொம்ப அஃபெக்ஷனா இருப்பாங்க, கணவன் உதாசீனமா இருப்பாரு, கண்டுக்கவே மதிக்கவே மாட்டாரு. சில இடங்கள்ல ஆண்கள் அப்படியே உருகி உருகி பார்ப்பாங்க, பொண்டாட்டி பொண்டாட்டின்னு. அந்த அம்மா கண்டுக்கவே மாட்டாங்க, அம்மா வீட்டில் போய் உட்காந்துப்பாங்க. கணவனை மதிக்க மாட்டாங்க, மாமியார் அம்மா வீட்டில் போய் உட்காந்துட்டு சட்டம் போடுவாங்க. நீ தனியா வந்துறியா, நீ அங்கே மாடிக்கு போகக்கூடாது, கீழே தான் இருக்கணும், நீ இங்கே தான் இருக்கணும், சட்டம் போடுவோம், ரூல் போடுவாங்க. அதுக்கு அந்த அம்மாவுடைய அம்மா மாமியார் அது ஒரு ஆட்டம் போடும். அப்ப சில இடங்கள்ல பெண்கள், சில இடங்கள்ல ஆண்கள் பாதிக்கப்படுறாங்க. அதே போல நிறைய உறவு முறைகள், உயிரை கொடுத்து பழகுவாங்க, நம்பிக்கையா இருப்பாங்க, வீட்டுக்கு தெரியாம வெளியில தெரியாம ரகசிய உறவுகள், அதெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு கட் ஆகும்.
அதுல வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், அல்லது திருமணம் ஆகாம இருக்கிறது, அல்லது செகண்ட் மேரேஜஸ் ஆகாம இருக்குது, எல்லாம் நிறைய கொடுமைகள். மேரேஜ் ஆகாம இருக்கிறது, மேரேஜுக்கான முதல் திருமணம், இரண்டாவது திருமண தடைகள், குழந்தை பாக்கியம், மெயினா குழந்தை பாக்கியம். கல்யாணம் 6 வருஷமாவது 8 வருஷமாவது இன்னும் கல்யாணம் குழந்தை பிறக்கல. அப்ப இந்த மாதிரியான கஷ்டங்கள் இருக்குமே, ஆனால் இதுக்கெல்லாம் அந்த தாந்திரிக பரிகாரங்கள் கை கொடுக்கும். அப்ப இது எல்லாத்துக்குமே ஒரே சொல்யூஷன், உங்களுடைய பர்த் சார்ட், பிறப்பு ஜாதகம் பேசும். இப்போ இந்த ஆடி மாசத்துல நல்லது, நல்ல மாதம், நல்ல கிரக அமைப்பு பிறந்திருக்குது. ஸோ உங்க ஒவ்வொரு ராசிக்கும் எப்போ இந்த செய்தி உங்களுக்கு நீங்க கேட்குறீங்களோ அப்பவே உங்களுக்கு நல்ல நேரம் பிறந்துருச்சுன்னு அர்த்தம். இதுதான் ஒரு சிம்டம்ஸ், இதுதான் ஒரு அடையாளம். கவலை வேண்டாம், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.